உலகிலேயே அதிகமான ரேபிஸ் பாதிப்பு இருக்கும் நாடு இந்தியா. அதை விட முக்கியம், இந்தியாவில் தமிழ்நாடு தான் நம்பர் 1 இடத்துல இருக்கு ரேபிஸ் பாதிப்புல. உங்க அம்மா தெருநாய் கடிச்சிருச்சா? தெருநாய் தான் சார் கடிச்சது. கடிச்சு 6 வீக் வரைக்குமே டாக்டர் சொல்லிட்டாங்க உங்க அம்மா உயிருக்கு நாங்க உத்தரவாதம் தர மாட்டோம். அதே ஸ்ட்ரீட்ல 3 பேருக்கு கடிச்சது. செகண்ட் வீக் ஒரு அங்கிள் இறந்தாரு. உங்க அம்மாவே கடிச்சிருது. உங்க அம்மா உயிரோட இருக்க மாட்டாங்கன்னா நாளைக்கு போய் அந்த இடத்துல போய் ஃபுட் வைப்பீங்களா நாய்க்கு? இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, ஒரு நாய் கடிக்குதுன்னா அப்போ நம்ம என்ன ப்ரிகாஷன் அங்கே பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டெப் எடுக்காம மொத்த நாயுமே இது வேணாம் அப்படிங்கிற ஒரு மனப்போக்கும் தப்பு தானே. கடிச்ச கொசுவை அடிக்க வேண்டியதானே? எதுக்கு மற்ற கொசுக்கு மருந்து தெளிக்கிறீங்க? கொசுக்கும் நாய்க்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. கொசு நாய் ஒன்னா சார்? அப்ப இந்த கேள்வி சரிதானே? நாயும் மனுஷனும் ஒன்னா? நாய் ஒரு நன்றியுள்ள ஜீவன். அதனால தானான்னு தெரியல, நிறைய பேர் அத செல்ல பிராணியாக வளர்த்துட்டு வராங்க. இந்த ரேபிஸ் தொற்று நாய்களுக்கு மட்டும்தான் வரும் அப்படின்னு கிடையாது. அது பூனைகளுக்கு வரலாம், நரிகளுக்கு வரலாம், மாடுகளுக்கு வரலாம், இன்னும் வவ்வால்கள் போன்ற பல காட்டு மிருகங்களுக்கு இந்த ரேபிஸ் தொற்று வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பட் மேன் மோஸ்ட்லி அட்டாச்சா இருக்கிறது டாக்ஸ் கூட தான். ஸோ டாக்ஸ்ல இருந்து மனிதர்களுக்கு ஈஸியா இந்த ரேபிஸ் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த ரேபிஸ் வைரஸ் நம்ம பாடிக்குள்ள வந்துடுச்சுன்னா நம்ம பாடியில என்னென்ன சேஞ்சஸ் நடக்கும்னு பார்க்கலாம். சப்போஸ் ரேபிஸ் நோயால பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு டாக் நம்மள கடிச்சிருச்சு அப்படின்னா அந்த டாக் கடிச்ச அந்த ஊண்டு வழியா இந்த ரேபிஸ் வைரஸ் நம்ம பாடிக்குள்ளாடி என்டர் ஆகும். அப்புறம் நம்ம பாடிக்குள்ளாடியே அது மல்டிப்ளை ஆகி நம்ம நர்வஸ் சிஸ்டம் வழியா ஸ்பைனல் கார்டுக்கு போகும். இது பிரெயினுக்கு போய் அப்புறம் சலைவரி கிளாண்ட் அண்ட் எல்லா ஆர்கன்ஸுக்கும் ஸ்ப்ரெட் ஆகும். அப்புறம் சலைவரி கிளாண்ட்ல செக்ரேட் ஆகிற இந்த சலைவா மூலமா தான் மற்றவங்களுக்கும் இந்த ரேபிஸ் தொற்று பரவும். நாய் கடிச்ச டே 1ல இருந்து 3 weeks to 3 months ஆகும் சிம்டம்ஸ் டெவலப் ஆகிறதுக்கு. சப்போஸ் உங்க பாடியில ரேபிஸ் வைரஸ் என்டர் ஆகிடுச்சு அப்படின்னா இனிஷியலி உங்களுக்கு ஃபீவர், ஹெட் பெயின், டயர்ட்னஸ் அண்ட் அந்த டாக் கடிச்ச மூண்டு சுத்தி இச்சிங் இருக்கும். சப்போஸ் அது பிரெயினுக்குள்ளாடி என்டர் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஃபிக்ஸ் அதிகமா வரும், தனியா பார்த்ததும் பயமா இருக்கும், கோபம், அதிகமா காத்து அடிச்சுன்னா எரிச்சலா இருக்கும், குழப்ப மனநிலை, சூரிய வெளிச்சம் கண்டதும் கன்ஃபியூசன், மோஸ்ட்லி எக்ஸசிவ் சலைவேஷனா இருக்கும். ஒன்ஸ் இந்த ரேபிஸ் வைரஸ் நம்ம பிரெயினுக்குள்ளாடி என்டர் ஆகிடுச்சுன்னா ஃபைனலி கோமா என்டர் தான். ஏன்னா இந்த ரேபிஸ் நோயை குணமாக்கு இந்த மெடிசன் கண்டுபிடிக்கல. சப்போஸ் உங்களை டாக் கடிச்சா, வெதர் இட் இஸ் ஸ்ட்ரீட் டாகா இருந்தாலும் வீட்டில் உள்ள டாகா இருந்தாலும், ஃபர்ஸ்ட் டாக் கடிச்ச அந்த ஊண்டை ரன்னிங் வாட்டர்ல சோப் வச்சு நல்லா வாஷ் பண்ணுங்க. அப்புறம் பக்கத்துல இருக்கிற ஜிஹெச்சுக்கு அல்லது பக்கத்துல இருக்கிற ஹாஸ்பிட்டல் போய் இந்த ரேபிஸ்க்கான வேக்சினை போட்டுருங்க. அந்த ஊண்டுல காஃபி பவுடர் போடுறது, மஞ்சள் பொடி போடுறது, இன்னும் அந்த ஊண்டை துணியால கட்டுறது இதெல்லாம் பண்ணக்கூடாது. வேக்சின் போட்டுட்டீங்கன்னா ஆல்கஹால் கண்டிப்பா குடிக்க கூடாது. டாகுக்கு ரேபிஸ் இன்ஃபெக்ஷன் வந்துடுச்சா இல்லையான்னு எப்படி செக் பண்ணணும்னா உங்க டாகை நீங்க நல்லா வாட்ச் பண்ணுங்க. அதுல டார்க் பிளேஸ்ல தான் படுத்திருக்கு, வித்தவுட் எனி ப்ரொவோக்கிங் அது கடிக்க வருது, திடீர்னு அக்ரஷன் ஆகுது, ரொம்ப டயர்ட்னஸா இருக்கு, மோஸ்ட்லி ஃபோர்த்தி சலைவேஷன் வந்துட்டே இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இது கிளியர் கட் சைன் ஆஃப் ரேபிஸ் தான். ஸோ உங்க வெட்டினரி டாக்டர் நீங்க கன்சல்ட் பண்றது நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.